த செகண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். இனி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பைக்கில் போயிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம்னா ராமேஸ்வரத்துக்கு இல்லை, அரியமான் பீச்சுன்னு இருக்குல்ல. ஸோ அங்கே நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போயிருக்கோம். அதோட வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம அரியமான் பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே நிறையா பேர் டூரிஸ்ட் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. லாரி, பஸ்ஸு, காரு, பைக்கு எல்லாத்துலேயும் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக எங்கேயும் நிற்காமல் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம். பட் இங்கே சாப்பாடுன்னு எங்கேயுமே இல்லை இந்த பீச் பக்கத்தில். ஸோ சாப்பாடு டைமுக்கு வந்தீங்கன்னா முன்னாடியே சாப்பிட்டு வந்துடுங்க, ஏன்னா இங்கே சாப்பாடு எதுவும் கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு லெமன் சோடா போட சொன்னோம். ஸோ அந்த வெயிலுக்கு சரி ஜூஸ் குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு குடிச்சிருவோன்ட்டு அதை குடிச்சிட்டோம். ஏன்னா 1 மணி அந்த டைம்னால வெயிலாக இருந்துச்சு. ஸோ அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமாட்டி நம்ம பீச்சுக்கிட்ட போய்க்கலாம். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருந்தனால அப்படி போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. சரி என்னடா பண்ணுறது, இங்கிட்டு பீச்சுக்கு போயிட்டோம்னா அப்புறம் திருப்பி வரதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்குலாம் அவ்வளோ பசியில் எதை கொடுத்தாலும் நிற்கிற மாதிரி இருந்தால் மீனே கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது சரி போடுறா மீனை அப்படின்ட்டு மீனை சொல்லிட்டு ஸோ நமக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு, சைஸ் வாரியாக ரேட் சொன்னாங்க. 40லேருந்து 80 வரையும் சொன்னாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக 50ல் உள்ள மீன், ஒரு ஆளுக்கு 2 மீன் அந்த மாதிரி சொல்லி எல்லாருக்கும் மீன் சாப்பிட்டோம். டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஜ்ஜிலாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிடுவோம். பீச்சுக்கு போய் இப்போ டைம் ஆரம்பிச்சிருவோம்னு பார்த்தீங்கன்னா மணி 2 ஆச்சு. 2:02 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் பீச்சுக்கிட்ட போவோம். வெயில் அப்போ இருந்துச்சு தான் வெயில், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, வெயிலெலாம் பார்த்தா முடியுமா. பீச்சுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பீச் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. ஒரு 5 அடி 6 அடி ஆழம் தான். இங்கேருந்து 200 மீட்டருக்கு, அதாவது கரையிலேருந்து ஒரு 200 மீட்டருக்கு உள்ள வரைக்கும் 5 அடி 6 அடி தான் இது இருந்துச்சு. மிடிலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அலையும் பெருசாலாம் ஒன்றும் வராது. அதனால இங்கே கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி தான் இங்கே போய் நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ப்ரிப்பேர்டெல்லாம் வரல, நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணணும். பீச்சிலலாம் இது வரைக்கும் நான் குளிக்க முடியாது. ஸோ மெரினா பீச் அந்த மாதிரி நிறைய பீச் பார்த்துருப்போம். அலை அடிக்கும். பாண்டிச்சேரி பீச்சு அந்த மாதிரி நிறைய பீச்சில் பார்த்தீங்கன்னா அலை ஓவராக இருக்கும். ஸோ அதை குளிக்கலாம் முடியாது, நம்ம பார்க்குறதுக்காண்டி தான் போவோம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கலாம். ஏன்னா இது அலையும் கம்மியாக இருக்குது, ஆழமும் கம்மியாக இருக்குது. என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த அரியமான் பீச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஓவராக. ஏன்னா மீன் இப்படி 10 நாங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போய்கிட்டே இருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட அரியமான்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்கிட்ட வந்தாச்சு. 20 கிலோமீட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு தாய் செட்டிநாடு மெஸ்ஸுன்னு வர வழியில் பார்த்தோம்னா அந்த இதுக்கு வந்தாச்சு. 20 கிலோமீட்டர் தள்ளி, 15 கிலோமீட்டர் தள்ளி. சரி இதுதான் நமக்கு ஆப்ஷனு அப்படின்னு. இங்கே நல்லா இருக்கா என்ன எப்படி எதுனே தெரில, இருக்க பசியில் எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி வந்தோம். அந்த மாதிரி டயத்தில் ஒரு செட்டிநாடு மெஸ்ஸுன்னொடனே சரி நம்ம ஊர் இது இங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். உள்ளக வந்துட்டோம். சரி என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்க வழக்கம் போல் நம்ம என்ன ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பரோட்டா அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோன்ட்டு அதை தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியலையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி பார்ப்போம், ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, நூடுல்ஸ் ஒன்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அது வந்துருச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அது சரி
அந்த டயத்தில் என்னமோ பசியில் இருந்தால் டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அரிமான் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தாய் செட்டிநாடு மெஸ்ஸுன்னு இருக்கும். ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு அங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு காரைக்குடி வர சைடு இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணோம், செட்டிநாடு சிக்கன் ஆர்டர் பண்ணோம், மசாலா எல்லாமே இருந்துச்சு. அதோட சேர்த்து பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, see you in the next video.